போடப்படுகிற வார்த்தையானது அது மண்ணிலே விழுந்து செத்து முளைப்புகிறதாய் மாறும். அப்ப வானம் இடிக்கப்பட வேண்டும், வானத்தில் இடிமுழக்கம் உண்டாக வேண்டும் என்றால் எக்கால சத்தம் தொனிக்கப்பட வேண்டும். காதேஸ் வனாந்தரத்தை அதிர செய்கிற தேவன் உங்களுடைய ஜெப சத்தம் பலத்த உரத்த சத்தமாய் அவரை நோக்கி, பிதாவை நோக்கி அவருடைய பாதத்தை பிடித்து நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறபடி எரேமியா ஜெபிக்கிறான் பாருங்க. என் கண்கள் கண்ணீரும் தலை தண்ணீருமா இருந்தால் நலமாயிருக்குமே என்று சொன்ன எரேமியாவுடைய ஜெபம் அவ்வளவு வானத்தை அசைத்தது. எலியாவின் ஜெபத்தை கேட்டு வானம் திறக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கரையேறினுடனே பிதாவாகிய தேவன் வானம் திறக்கப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அந்த ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் உன்னுடைய சிரசிலே வைக்கிறார், உன் நாவிலே அபிஷேகமாய் வைக்கிறார். இப்பொழுது அந்த வாயின் வார்த்தையின் அபிஷேகமானது இதோ உன் வாயிலே வருகிற பொழுது நீ கட்டளையிட மரண யோர்தான் பின்னிட்டு போவோம், செங்கடல் ஸ்தம்பித்து வழிவிடும். எரிகோவை பார்த்து நீங்க சொல்லுகிற போது இடிந்து ஓம் பக்கம் விடாது, சத்துரு பக்கமாகும். ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா தாவீது சொல்லுகிறது போல, இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தில் இதோ வருகிறேன் என்று சொன்ன பொழுது ஒரே ஒரு கல்லால் அடிச்சான். சரியா? சத்துருவை அடிச்சவன் பின்னால தானே விழுந்தான். யார் காலில் விழுந்தான்? தாவீதின் காலில் விழ வைத்தார். சேனைகளின் கர்த்தர் தாவீதினுடைய அது சந்ததியில வந்தவர் உங்களையும் என்னையும் அவருடைய வம்சமாக வழியாக அவருடைய ஜீவனாக வார்த்தையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் அந்த ருசித்த பவுல் சொல்றார், கர்த்தர் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமா, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்துல